அதாவது அந்த வசனத்துக்கு நபிமார்களில் இறுதியானவர் முகமது நபின்னா அதுக்கு பிறகு எவன் நபின்னு சொல்ல முடியாது. அந்த வசந்த ஹாத்தமுன் நபிங்கிற அந்த வார்த்தைக்கு நபிமார்களின் முத்திரைனாலும் இறுதி தானே, இறுதியான முத்தி வைப்பாங்க, சீல் வைக்கிறது. இறுதியானவர் என்கிற கருத்தை நம்ம கொண்டோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு எவனாவது நபின்னு சொன்னான்னா அந்த வசனத்துக்கு மாற்றம். ஆயிரும். ஆனால் அந்த அர்த்தத்தை மாற்றி விட்டா ஹாத்தமுன் நபின்னா நபிமார்கள் சிறந்தவர், இன்னும் எவ்வளோ பேர் வரலாம், அவர் தான் கடைசின்னு கிடையாது. கடைசிங்கிறது கிடையாது மறுக்கிறதுக்காக இந்த ஹாத்தமுன் நபியினுடைய அர்த்தத்தில் என்ன செய்கிறாங்க, விளையாடுறாங்க. ஹாத்தமுக்கு முத்திரைங்கிற அர்த்தமே கிடையாது, ஹாத்தமுக்கு இறுதிங்கிற அர்த்தமே கிடையாது. ஹாத்தம்னா சிறந்தவருங்கிற அர்த்தம் தான். சிறந்தவர்னு கொடுத்துட்டா இந்த வசனத்தை நபி பிறகு நபி வரமாட்டார்கள் என்று சொல்ற வாதத்துக்கு மறுப்பா கொடுக்க முடியாது. என்னடா சிறந்தவர்னு சொன்னா இன்னும் வரலாம் தான் அர்த்தம். அவர் சிறந்தவராக இருக்காரு, நீ எவ்வளோ பேர் வருவாங்க, இதுக்கு முந்தைய எவ்வளோ பேர் போயிருப்பாங்க, எல்லாத்துலேயும் இவர் சிறந்தவர்னு தான் அர்த்தம் கொடுக்கணும்னு சொல்லி சிறப்பான். ஹாத்தம்னா சிறப்புன்னு தான் அர்த்தமே தவிர முத்திரைன்ற அர்த்தம் இல்லை என்று வாதிட்டால் நீ சிறப்புன்னு இந்த ஆயத்துக்கு அர்த்தம் செஞ்சு காட்டு.